கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இஸ்ரவேலர் அனைவரும் வீட்டுக்கொரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை தாங்கள் வசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் என்றார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலர் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இரண்டு நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளித்து பூசினார்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் பூசிவிட்டு அவர்கள் வீட்டிற்குள்ளே நுழையும் போது ஜீவனுக்குள்ளே நுழைகிறார்கள் என்கிற அர்த்தத்தை உடையதாக அது அமைந்திருந்தது. சாதாரண ஆட்டுக்குட்டியின் இரத்தமே இஸ்ரவேலரின் ஜீவனை காத்து அவர்களுக்கு வாழ்வை அளித்திருக்குமானால், யோவான் 1:29 சொல்லப்படுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு வாழ்வை அளிப்பது எவ்வளவு நிச்சயம் பாருங்க பிரியமானவர்களே. ஆகவேதான் நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று உரைத்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நுழையும் போது நம்முடைய ரட்சிப்பு நிச்சயமாகிறது. இயேசுவே வாசலாகவும் ஜீவனாகவும் இருக்கிறார். நமக்காக தம் இரத்தத்தையே கொடுத்த வாசலாகிய தேவ ஆட்டுக்குட்டியின் வழியே உட்பிரவேசித்தால் ஒழிய ஜீவனை நாம் அடைய முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து சொன்னது இதை நமக்கு உறுதிப்படுத்தி தருகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. தனது மாம்சத்தின் மூலமும் அவருடைய இரத்தத்தின் மூலமுமே நாம் தேவனிடம் சென்றடைய முடியும் என்பதை அங்கே அவர் தெளிவுபடுத்துகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது வல்லமை வாய்ந்ததாக உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையானது நரகத்தின் வாசலை அடைக்கிறது. பரலோகத்தின் வாசலையோ நமக்காக அது திறந்து தருகிறது. திராட்சை ரசமானது இரத்தத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த இரத்தத்தினால், குற்றமற்ற மாசில்லாத இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்களாகிய நாம் வாழ்வை பெற்றிருக்கிறோம். நித்திய மரணத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மை விடுதலையாக்கி இருப்பது இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. இன்றைக்கும் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நம்மை நிற்க வைப்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே ஆகும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தம் நமக்காக அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் என்பதை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் நம் முன் வைக்கப்பட்டுள்ள திராட்சை ரசமோ அவர் நமக்காக நிறைவேற்றி முடித்ததை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியானவர்கள், உரிமை உள்ளவர்கள் என்பதை காட்டுவதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய பந்தியிலும் நாம் பங்கெடுக்க நாம் தவறக்கூடாது. அதிலே நாம் தொடர்ந்து பங்கெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆலயத்தில் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் நாம் புசித்து பானம் பண்ணுகிற பொழுது அவருடைய உடன்படிக்கையை நாம் நினைவு கூற வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பலிபீடத்தில் தெளிக்கப்பட்ட இரத்தம் பாவத்தை மூடிற்று. புதிய ஏற்பாட்டிலோ சிந்தப்பட்ட இரத்தம் பாவங்களை மொத்தமாக அழித்து போட்டது. ஆனால் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற இரத்தத்திற்கு ஒப்பான திராட்சை ரசமோ
அவர் செய்து முடித்தது, சம்பாதித்தது, கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் நாம் சொந்தக்காரர்கள் என்பதை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒன்றை கவனித்து பார்த்தீர்களா? கோழியை வெட்டும்போது வரும் இரத்தமோ கீழே கொட்டப்படுகிறது. ஆனால் ஆட்டை வெட்டும்போது வரும் இரத்தமோ கிண்ணத்திலே அது பிடிக்கப்படுகிறது. மனிதன் கொடுக்கும் இரத்தமோ இரத்த வங்கியிலே சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆனால் பாவமற்ற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இந்த இரத்தமோ நமக்காக சிந்தப்பட்டது, ஜீவனை அளித்தது, இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலேயே நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கான சிலாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். அவரை கிட்டி சேர முடிகிறது. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடிகிறது. நாம் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தையும் பெற்று தந்திருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று லேவியராகமம் 17:11 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதே வேளையில் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்றும் எபிரேயர் 9:22 வாசிக்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனாக உலகத்திலே வந்து வெள்ளாட்டுக்கடா இளங்காளையின் இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தையே சிலுவையிலே சிந்தி மனுகுலத்திற்கு மீட்பை உண்டாக்கினார். மீட்கப்பட்ட சரீரத்திற்கும் மாம்சத்திற்கும் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கும் ஒப்பாயிருக்கிற திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது நாம் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றோம் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையையும் அவர் சிந்தின இரத்தத்தையும் குறித்து நீங்கள் தியானிக்கிற பொழுது, அது மட்டுமல்ல, நீங்கள் அவருடைய பந்தியிலே அப்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் புசித்து அதை நீங்கள் நினைவு கூர்ந்து நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற பொழுது உங்களை சுற்றி வேலி அடைக்கப்படுகிறது. உங்களுக்கென்று பரலோக வாசல் திறக்கப்படுகிறது. நீங்கள் இயேசு என்கிற அந்த திரையின் வழியாக நீங்கள் பிதாவிடத்தில் போக முடிகிறது. நீங்கள் கேட்கிற உங்கள் விண்ணப்பங்கள் அங்கே கேட்கப்படுகிறது. அதற்கு பதில் உடனே கிடைக்கிறது. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்கிற அற்புதமான வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ராஜா, இந்த நேரத்திலும் அப்பா, நீர் செய்த அந்த அதிசயமான காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் சிலுவையில் பட்ட பாடுகளையும் எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்ட எங்கள் மேல் வரவேண்டிய அத்தனை சாபங்களையும் பாவங்களையும் எங்கள் மீறுதல்களையும் எங்கள் வியாதிகளையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே ஐயா. அதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. எஸ்டடி உம்மை நாங்கள் நினைவு கூறுகிற பொழுது, இந்த சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது, உம்மை தியானிக்கிற பொழுது, ராஜா, பிசாசானவன் நடுநடுங்குகிறானே. எங்கள் அருகில் கூட அவனால் நிற்க முடியாது போகிறது. நீர் எங்களை அக்கினியால் சூழ்ந்து கொள்ளுகிறீர். தேவ தூதர்களால் எங்களை நீர் சூழ்ந்து கொள்ளுகிறீர். தேவ பிரசன்னத்தால் நீர் எங்களை சூழ்ந்து கொள்கிறீர். சத்ருவானவன் எங்களை நெருங்க முடியாதபடிக்கு உம்முடைய வல்லமையினால் நீர் எங்களை நிரப்புகிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எங்களை மகிமைப்படுத்துகிறீர். எங்களை நீதிமானாய் காட்டுகிறீர். இப்பொழுது இயேசுவே, நீர் இந்த பூமியில் இருந்தபொழுது செய்த அதே கிரியைகளை நாங்களும் செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை எங்களுக்குள் துவக்கி பிசாசை துரத்தும்படி செய்கிறீர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களை தேற்றுகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் பட்ட பாடுகளின் போதும் அவரோடு கூட இருந்தவர். அவரை விட்டு விலகாது அவருக்குள் இருந்து பல அற்புத அடையாளங்களை செய்தவர். பிதாவின் சித்தத்தை செய்யும்படி உணர்த்தி நன்மையான நலமான பாதையிலே கொண்டு வந்தவர். தோய்ந்து போய் இருந்த பொழுதும் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை நினைத்து அவர் இந்த சரீரத்திலே எப்படி ஏற்றுக்கொள்வேன் என்று பயந்த பொழுதும் நீர் அவரை பலப்படுத்தினீர். மகத்துவமுள்ள, அன்புள்ள, அருமையான எங்கள்
ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ சமாதானத்தை நான் பேசுகிறேன். ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமையை நான் பேசுகிறேன். ஒவ்வொரு மேலும் அப்பா உம்முடைய விடுதலையை நான் பேசுகிறேன். சிலுவையை குறித்து வெட்கப்படாமல் சிலுவையை எடுத்து பேசுகிற எங்கள் மேல் உம்முடைய மகிமை இந்த காலை வேளையிலும் அதிகமாய் விளங்கட்டும் அப்பா. தெய்வ பிரசன்னம் எங்கள் மேல் அதிகமாய் ஊற்றப்படட்டும். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பிசாசின் தந்திரங்களும் மந்திரங்களும் மாந்திரிக கட்டுகளும் பில்லிசூனி ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலுமாக நிலையற்று போகட்டும். அவைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். பொருளாக்கப்பட்டு போகட்டும். பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்கள் மேல் உம்முடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறவரே, எங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நீதிமானாய் மாற்றுகிறீர். ஆமாராஜா, வாசலிலே இந்த நேரத்திலும் உம்முடைய இரத்தம் பூசப்படட்டும். நிலைக்கால்களிலே உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும். எஸ்டடி சங்கார தூதன், அதாவது வியாதியை கொண்டு வருகிறவன், பிரச்சனையை கொண்டு வருகிறவன், பொருளாதார நெருக்கத்தை கொண்டு வருகிறவன், தீராத வியாதியை கொண்டு தருகிறவன், நித்திய ஜீவனை அடைய முடியாமல் தடை செய்கிறவன், விபச்சார வேசித்தன எண்ணத்தை கொடுக்கிறவன், இனி பிள்ளைகளுடைய வீட்டிற்குள், இல்லத்திற்குள், உள்ளத்திற்குள் நுழைய முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த நேரத்திலும் கேட்கிற ஒவ்வொரு மேலும் அமரட்டும் அப்பா. எஸ்டடி அப்பா, அவனுடைய வார்த்தையை எங்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் சிலுவையின் செய்தியை அப்பா அவர்கள் ஷேர் பண்ணுறாங்களோ, அங்கெல்லாம் தேவ மகிமை உண்டாகட்டும். எங்கெல்லாம் இந்த வார்த்தை கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். பிசாசுகள் நடுங்கட்டும் அப்பா. ஆமாராஜா, எஸ்டடி சிலுவை குறித்து பேசுகிற பொழுதும், அவருடைய இரத்தத்தை குறித்து பேசுகிற பொழுதும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகின்றன. பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுகின்றன. பாதாளத்தின் வாசல்கள் பூட்டப்படுகின்றன. சர்வ வல்லமையுள்ளவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேளையிலும் அதிகமாக இந்த பிரசன்னத்தினால, வல்லமையினால ஆற்றல் செயல்படட்டும் அப்பா. எஸ்டடி அருள் புரிகிற எங்கள் அன்பு தெய்வமே, அப்பா பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, எங்கள் மேல் அதிகமாய் அன்பு வைக்கிறவரே, எங்களோடு கூட இருந்து முற்றுமுடிய நடத்துகிறவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன். எஸ்டடி திருமண காரியங்கள், தடையாக இருக்கிற திருமண காரியங்கள் நேர்த்தியாய் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை அறிந்த மகன்தான், அறிந்த கணவன்தான் வர வேண்டும், அறிந்த மனைவிதான் எனக்கு வேண்டும் என்கிற சித்தத்தோடும் விருப்பத்தோடும் இருக்கிற பிள்ளைகளையும் பார்த்து இந்த காலை வேளையிலே அப்பா நீர் பேசுகிறேன். உன் இருதயத்தின் வேண்டுதல் கேட்கப்பட்டாயிற்று. ஆமாராஜா, நன்மையான காரியங்களை செய்வீர். நல்ல மருமகனை, நல்ல மருமகளை நீர் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எஸ்டடி பரிசுத்தமுள்ள தெய்வமே, வியாதியோடு இப்பொழுதும் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னார். இதை கேட்கிற பொழுதே சரீரத்திலே காணப்படக்கூடிய வியாதிகள் மறைந்து போகட்டும். ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிற பொழுது சரீரத்தில் அற்புத அடையாளங்கள் உண்டாகிறதுப்பா. உடைய வார்த்தையில் ஜீவன் உண்டே. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்திலே சரீரத்திலே அற்புதமும் அதிசயமும் நடக்கட்டும். ஆமாராஜா, உம்மை நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு நினைவுகளுக்குள்ளும் தெய்வ வல்லமை இறங்கட்டும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரி, சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் மேலே இப்பொழுதும் தெய்வ வல்லமை இறங்கட்டும் அப்பா. எஸ்டடி பிசாசின் கரங்கள் இப்பொழுது எடுக்கப்படட்டும் சுவாமி. பிள்ளையுடைய சரீரம் அக்கினியாக மாறட்டும். தேவன் அளிக்கிற அக்கினியாக மாறட்டும். பிசாசை சுட்டெரிக்கத்தக்கதாக, சத்துருவின் கரங்கள் பஸ்பமாகத்தக்கதாக தேவ வார்த்தையானது இயேசுவே வேதத்தில் பார்க்கிறோம், அது சுடும், அது சுடும். தெய்வ மகிமை இப்பொழுதும் கூட ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எஸ்டடி கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுதான் என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், அவர் ஒருவரே என் ஆண்டவர், அவரை அல்லாமல் வேறு தேவன் எனக்கு கிடையாது என்று அறிக்கை பண்ணக்கூடிய, சிலுவையில் அவர் எனக்காக இரத்தம் சிந்தி மரித்து
அவர் 3ஆம் நாள் எனக்காகவே உயிரோடு எழுந்து இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் மீண்டும் திரும்ப வருவார் என்கிற விசுவாசம் கொண்டவர்களை யாரெல்லாம் இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்குமே. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. அப்பா பிதாவே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேளையிலும் நீர் ஊற்றுகிற உடைய தயவுக்காக, உடைய அன்புக்காக, உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கட்டும் அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். ஆமாராஜா, நீ உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியே செல்லுகிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ உள்ளே இருக்கிற பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கையின் பிரயாசங்கள் முற்றிலுமாக அது ஜெயம் கொள்ளும். உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உன் கையினால் நீ வெற்றியை காண்பாய் என்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு மேலே உண்டாகட்டும் அப்பா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே சுவாமி. பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா இயேசுவே, தொழிலிலே விருத்தி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தெய்வ கிருபை அதிகமாக ஊற்றப்படட்டும் அப்பா. பிரிவினையின் ஆவிகள் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். குடும்பங்களிலே பிரிவினையை கொண்டு வரக்கூடிய ஆவிகள், உறவுகளுக்குள்ளே சண்டைகளை மூட்டிவிட்டு பிரச்சனைகளை கொண்டு வந்து பெருமையினாலும் பொறாமையினாலும் இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்க நினைக்கிற ஒவ்வொரு சத்ருவையும் இயேசுவின் நாமத்தில் நான் சிதறடிக்கிறேன். தெய்வ வல்லமை ஒவ்வொரு சத்ருவையும் அழித்து போடட்டும். தெய்வ பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. தெய்வ மகிமை எங்கள் மேலே இந்த காலை வேளையில் அதிகமாக ஊற்றப்படட்டும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் அளவில்லாத உம்முடைய சமாதானமும் உம்முடைய கிருபையும் இந்த காலை வேளையில் நிரப்புவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகருடைய எங்கள் அன்பு தெய்வமாகிய நாமத்தினாலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.